நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உனக்கு செல்வியை பார்க்கணும், பேசணும், அவ்வளோதானே? சரி, இப்போவே நான் செல்விக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் சொன்னது போய் அம்மா வெளிநாடு போகலை, வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். சந்தோஷமா? என்னங்க, நிறுத்துங்க. கால் கட் பண்ணுங்க. யோசிக்காம எதுவும் செய்யாதீங்க. எதுவும் சொல்ல வேண்டாங்க. அப்புறம் அவ உங்களையும் தப்பா நினைப்பா, என்னையும் தப்பா நினைப்பா. வேண்டாம், விட்டுருங்க. நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், விட்டுருங்க. செல்வி, என்ன உம்முன்னு வர? சரோஜினி அம்மா வீட்டுக்கு போனா ரொம்ப சந்தோஷமா வருவேன். இன்னைக்கு அப்படி இல்லையே, ஏதோ மாதிரி இருக்கே, என்னாச்சு? சரோஜினி அம்மா வீட்ல இல்ல. அதுக்கே கவலைப்படுற? அவங்க எங்கேயாவது போயிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, வந்துட போறாங்க. இல்ல, அவங்க ஃபாரின் போயிருக்காங்க. ஃபாரினா? எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருக்காங்களா? 2-3 மாசம் கழிச்சு தான் வருவாங்களா? சார் தான் சொன்னாரு. சார பாத்தியா? சார் மட்டும்தான் வீட்ல இருந்தாரு. வீட்ல வேற யாருமே இல்ல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எங்கேயோ டூர் போயிருக்காங்களா? சார் தான் அனுப்பிச்சு வச்சாரா? ஓ, எல்லாரும் அனுப்பி வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு? ஆபீஸ் போறது இல்லையா? எங்க போனாலும் சரோஜினி அம்மா என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. போன்லயாவது சொல்லிட்டு போவாங்க. எனக்கு போன் கூட பண்ணலையே. இப்ப நினைச்சா உடனே லண்டனுக்கு போக முடியுமா? எக்ஸாம் எழுதுறதா இருந்தா அது முன்னாடியே முடிவு பண்ணிருப்பாங்கல்ல. இந்த ஒரு வாரத்துல நான் அவங்களை எத்தனையோ தடவை மீட் பண்ணிருக்கேன். நானும் அவங்களும் வெளியே போயிருக்கோம், எவ்வளவு பேசிருக்கோம். என்கிட்ட லண்டன் போறது பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்கிட்ட கூட தான் சொல்லல. இல்ல, இப்ப என்ன உங்ககிட்ட சொல்லாம போயிட்டாங்களேன்னு வருத்தப்படுறியா? அதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற? ஏன் உங்ககிட்ட சொல்லாம போனாங்க நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சரியா? போ, காஃபி சாப்பிடு. போ போ. ஏன் சொல்லாம போனாங்க? இவர் ஃபாரின் போறாருங்கிற விஷயத்த நான் சொன்ன போது அவர் கோச்சுக்கிட்டாரு. இப்ப அத்தை ஃபாரின் போன விஷயத்த என்கிட்ட சொல்லல. இதுல ஏதோ இருக்கு, கண்டுபிடிக்கணும். உதய், என்ன ஆச்சு? எப்பவுமே ஆபீஸ் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவேங்க. சரி, மொபைல் ட்ரை பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. இவ்வளவு நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உதய், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? இப்ப என் சிந்தனைலாம் அப்பாவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கல தான் இருக்கு. நான் முன்னாடி நினைச்ச மாதிரி இது ஒன்றும் சாதாரண கேஸா தெரியல. அப்பாவை கொல்றதுக்கு 2 பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அம்மாவோட கண்லேருந்து ஒரு புல்லட், வேற ஒரு கண்லேருந்து ஒரு புல்லட். அந்த 2 பேர் யார்? அப்பாவை ஏன் சுடணும்? அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதை கண்டுபிடிக்க தான் அத்தா இருக்காங்களே உதய். இல்லை செல்வராணி, விஸ்வநாதன் சார் தப்பான ஆளுன்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் நான் நம்பல. ஆனால் இப்போ எனக்கு அவர் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. அவர் தான் மகாவை என்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்த்து விட்டாரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கேஸ் விஷயமா இருந்தாலும் அவள் தான் வந்து என்கிட்ட பேசுவா. துருவி கேட்பா. ஆலோசனை சொல்கிற மாதிரி சொல்லுவா. என் மேலே அக்கறைப்படுறாருன்னு நினச்சி நானும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசுவேன். அவன் நடந்துக்கிட்ட விதம் எனக்கு அவன் மேலே சிறுசாக ஒரு டவுட் வந்துச்சு. அவகிட்ட நான் கேட்டேன். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் மழுப்பலாவே பதில் சொன்னான்.
அதுக்கப்புறம் அவள் ஆஃபீஸ்க்கே வரல. ஃபோன் பண்ணேன், ஃபோனையும் எடுக்கல. அவள் கொடுத்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தேன். அந்த அட்ரஸில் அவள் இல்லை, பொய்யான அட்ரஸ் கொடுத்துருக்கா. விஸ்வநாதன் சார் தானே அவளை சேர்த்து விட்டாரு. அப்ப நீங்க அவர் ஆபீஸ்லயே போய் செக் பண்ணிருக்கலாமே உதய். அவர் ஆஃபீஸ்க்கும் போய் பார்த்தேன், அங்கேயும் அவள் இல்லை. சரி, விஸ்வநாதன் சார் கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? அவர்கிட்ட நான் கேட்க மாட்டேன். எப்போ அவர் மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சோ அவர்கிட்ட கேட்கக்கூடாது, கேட்காம வாட்ச் பண்ணும். சரி, இப்ப வாட்ச் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஏதாவது தெரிஞ்சு உடனே போய் உங்க அம்மா கிட்ட சொல்ல போறீங்களா? அவங்க கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். விஸ்வநாதன் மட்டும் இல்லை, எனக்கு யார் யார் மேலே சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாரையும் லிஸ்ட் எடுத்திருக்கேன். அவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ண போகிறேன். அப்பாவை கொலை பண்ணவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன். வேண்டாம் உதய், எதுக்கு நமக்கு இதெல்லாம்? எதுவா இருந்தாலும் அத்தைக்கிட்ட சொல்லிடுங்க, நிம்மதியா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இனிமே என் வேலையே அப்பாவை கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்குறது தான். வணக்கம்மா. வணக்கம் சிங்கப்பெருமாள். அம்மா, என்ன சாப்பிட்றீங்கம்மா? யாரும் இல்லாத இடத்துல என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறீங்க? யாருமே இல்லாத இடம்னு பார்க்குறீங்களா? நான் கையை சச்சா காஃபி வரும், திரும்பி பார்த்தா டீ வரும், குரல் கொடுத்தா கூல்ட்ரிங்க்ஸே வரும்மா. அதெல்லாம் வேண்டாம் சிங்கப்பெருமாள். நம்ம சந்திக்கிறதுக்கு எத்தனையோ இடம் இருக்கு. என்ன எதுக்காக இங்கே வர சொன்னீங்க? எங்கே சந்திச்சாலும் விஸ்வநாதனுக்கு தெரிஞ்சு போயிடும்மா. அவன் தனியாக ஒரு உளவுத்துறையை வச்சுருக்கான். நீங்கள் என்ன வீட்டில் வந்து சந்திச்சு பேசுனீங்கல்ல, அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுமா. அதனால தான் உங்களை நான் இங்கே வர சொன்னேன். தனியாக ஒரு உளவுத்துறை வச்சிருக்கான்னு சொல்கிறீங்க? இங்கே நான் உங்களை சந்திக்கிறது அவனுக்கு தெரியாமல் போயிடுமா? அம்மா, இந்த மலையை சுற்றி யாரு நிற்கிறானுங்க. புதுசாக யார் வந்தாலும் உள்ளே நுழைய முடியாது, வந்தாலும் திரும்பி போக முடியாது. உங்கள் வண்டியை மட்டும்தான் உள்ளே விட சொன்னேன். சரி, விஸ்வநாதன் உங்ககிட்ட என்ன கேட்டான்? எதுக்காக நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்டான். என்ன பார்க்க வரல, என் பொண்டாட்டி பொண்ணு தாயை பார்க்க வந்தீங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட தனியாக ரொம்ப நேரம் பேசுறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுமா. என்ன பேசுறேன்னு கேட்டான். நான் என்னென்னமோ சொல்லி சந்தேகம் வராதபடி சமாளிச்சம்மா. அம்மா, நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க, அளவுக்கு அதிகமாக பணம் உள்ளவங்க உங்களை மாதிரி போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. விஸ்வநாதன் கிட்ட அந்த ரெண்டுமே இருக்கு. ஆனால் அந்த ஆள் உங்களுக்கு ரொம்ப பயப்படுறாரு. அப்படின்னா என்னமா அர்த்தம்? நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி அந்த ஆள் பெரிய அளவில் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காருமா. மாட்டிக்கிட்டா அவர்கிட்ட இருக்க பணமா அவரை காப்பாற்றாது, அவரை சப்போர்ட் பண்ணுற அரசியல்வாதிகளும் விட்டுட்டு போயிடுவாங்கம்மா. அதனால தான்மா அந்த ஆள் உங்களுக்கு பயப்படுறாரு. ஓங்கி சத்தம் போட்டு உங்கள் பேரை சொன்னா ஒன்றுக்கு போனாலும் போயிடுவார் போலக்குமா. ஆமாம்மா, அந்த அளவுக்கு பயப்படுறாருமா. என்ன தப்பு பண்ணுறான்னு உங்ககிட்ட சொன்னானா? அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவன் என்னை பார்க்கணும்னு சொன்னான். நானும் போய் பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்து அரசியல் அழிப்போன்னு சொன்னான். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அவன் என்னோட பழைய வாழ்க்கையெல்லாம் பற்றி எப்படியும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எங்கிட்டே சொன்னாமா, என் பழைய வாழ்க்கையை பற்றி. நான் கேட்டேன், உங்களை பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நானும் இந்த டீலுக்கு ஒத்துக்குவேன்னு சொன்னேன். அப்போ சொன்னாமா அவன், நான் நினச்சா இந்தியாவையே அழிப்பேன்னு சொன்னான். நான் கூட கேட்டேம்மா, எப்படி அழிப்ப? இந்தியான்னு ஒரு பேப்பர்ல எழுதி ரப்பர் வச்சு அழிப்பியான்னு கேட்டேன். ஓ, இந்தியாவே அழிப்பான அவன்? அப்படிதாம்மா சொன்னான். 50 லட்சம் ரூபாய டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ரொம்ப சாதாரணமா தூக்கி கொடுக்கலாமா. 50 லட்சம் ரூபாய் அவனுக்கு டிப்ஸ் மாதிரி தெரியுதா? எதுக்காக கொடுத்தான்? அவன் சொல்ற மாதிரி நான் செய்யணுமா. என்ன செய்ய சொன்னா? இது வரைக்கும் சொல்லலாமா, ஆனா ஒண்ணு மட்டும் சொன்னாமா, உங்களை அழிக்கணும்னு சொன்னான். அதை மட்டும் திருப்பி திருப்பி சொன்னான். என்ன படைச்ச ஆண்டவன் நினைச்சா மட்டும்தான் என்ன அழிக்க முடியும் சிங்கப்பெருமாள். வேற யாராலையும் என்ன அழிக்க முடியாது. ஓகே சிங்கப்பெருமாள், நான் சொன்னது மட்டும் மறந்துடாதீங்க. மறக்கிற மாதிரி விஷயத்தை நீங்க சொல்லலையே, பின்ன எப்படிமா மறப்பேன்?
அப்படியே மறந்தா என்ன நடக்கும்னு நான் சொல்லிருக்கேன்ல. நான் கை அசைச்சா கைக்கு விலங்கு வரும், திரும்பி பார்த்தா போலீஸ் ஜீப் வரும், குரல் கொடுத்தா ஐயோ, உங்களை கையை செய்யவோ திரும்பி பார்க்கவோ நான் விட மாட்டேம்மா. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை கரெக்டா செய்வோம்மா. சிங்க பெருமாள் செய்வான். குட். என்ன வீட்டில் யாரையும் காணோம்? காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? அத்தை, மாமா சார், பெரிய வீடு, சத்தமே இல்லையா? ஒரு ஷாக்ல பயந்துட்டேன். மாமா சார், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். என்ன? அரசி கண்ணை வித்தவனை ஜெயில வச்சாங்கல்ல, அந்த ஆளு செத்து போயிட்டான். அதான் ஏற்கனவே ஃபோனில் சொல்லிட்டீங்களே. ஃபோனில் சொன்னா நேரில் சொல்ற மாதிரி வருமா? கண்ணுக்கு கண்ணு பேசினாதான் மாமா சார் திருப்தி. இப்போ அவன் செத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும். அவன் செத்தது தற்கொலையா, இல்லைனா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டானா, இல்லைனா போலீஸ் டார்ச்சரா, இல்ல வெளியில இருந்து யாராவது கொண்டு இருக்காங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசி என்ன நினைக்கிறாளோ அதை தான் நானும் நினைக்கிறேன். அரசு என்ன நினைக்கிறாங்கன்னு நான் கேட்கல, தெரியாது. அது என்னமோ மாமா சார், இப்போ கொஞ்ச நாளா எல்லாரும் என்கிட்ட புதிர் போடுற மாதிரி பேசுறாங்க. எதுக்குன்னு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆளு உயிரோடு இருந்திருந்தா கன்னு வாங்கின பொண்ணு யாருன்னு சொல்லியிருப்பான். அத்தை அந்த பொண்ணு யாருன்னு தேடி இருப்பாங்க. அவங்க ஃபோக்கஸ் அந்த பக்கம் போயிருக்கும். இப்போ இந்த அத்தையோட ஃபோக்கஸ் வேற பக்கம் திரும்புறதுக்கு நாம என்ன செய்யணும், அதை பத்தி கேட்க வந்தேன். ஜிஜே, அதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. இவ்வளோ தூரம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன மாமா சார், உங்களுக்கு தெரியாதா? இப்போலாம் அந்த ஃபோன் டேப்பிங்னு ஒன்று நடக்குது. இதெல்லாம் ஃபோனில் பேசுகிற விஷயமா? நேரில் தான் பேசணும். மாமா சார், இப்போ உங்களை நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? எனக்கு ஏதோ மாதிரி இருக்கும்ல, அதுக்காக நான் வந்திருக்கேன்னு வச்சுங்களேன். விடுங்க. அப்போ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கலாமே. ஏன் மாமா சார், நான் உங்கள் மாப்பிள்ளை தான், நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? எது பேசினாலும் எதிர்க்கு எதிராக பேசிட்டே இருக்கீங்க. தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு மூட் அவுட். அத்தை ஏதோ சொல்லியிருக்காங்க, அதானே? நான் அத்தை கிட்ட பேசுறேன். அத்தை. ஜிஜே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு எந்த மூட் அவுட்டும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். இனிமேல் நீங்கள் என்னை பார்க்கணுன்னா வீட்டுக்கு வர வேண்டாம், ஆஃபீஸ்க்கு வாங்க. இப்போ கிளம்புங்க. என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, உங்கள் வார்த்தையை நான் மீற முடியுமா? ஆஃபீஸ்க்கே வரேன். சரி, கிளம்புங்க. என்ன மாமா சார், வந்ததுலேருந்து துரத்திட்டே இருக்கீங்க? ஜிஜே, உங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கும். டைமை வேஸ்ட் பண்ணுறவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாட்டான். நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க. அது என்னமோ கரெக்டு தான். டயத்தை வேஸ்ட் பண்ணுறவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டான். மாமா சார், நீங்கள் இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தானே இருக்கீங்க? நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நான் சொல்ல வரல. அதாவது உங்களுக்கு 24 மணி நேரமும் பத்தாது. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வரேன்னு சொன்னான், இங்கே வர சொன்னேன். அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் சொல்லிட்டு வராரு, நான் சொல்லாமல் வந்திருக்கேன், அவ்வளோதான். சரி மாமா சார், நான் வந்ததுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு போட்டுமா? அத்தை கையால் காஃபி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே ஒரு காஃபி. அத்தை, ஒரு காஃபி கிடைக்குமா? அத்தை இல்லை. ஓ, கடைக்கு போயிருக்காங்களா? வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் காஃபி குடிச்சிட்டு போகிறேன். கடைக்கு போகலை, வெளிநாட்டு போயிருக்காங்க. என்ன மாமா சார், வெளிநாடு போயிருக்காங்கன்னு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? கடைக்கு போயிருக்க மாதிரி சொல்கிறீங்க. சொல்லாமல் எப்படி போனாங்க? என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்களே. அப்படி நான் சொல்லலை, செல்வி கேட்குறான். அப்போ சரோஜினி ஃபாரின் போனது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அத்தை கையால் காஃபி சாப்பிடணும்னு சொல்கிறீங்க. அத்தை எங்கே போயிட்டாங்கன்னு கேட்குறீங்க. நான் செல்வி கிட்ட சொன்னது உண்மையாக பொய்யான்னு செக் பண்ண வந்திருக்கீங்க இல்லை ஜிஜே? இல்லை மாமா சார், நான் யார் உங்களை செக் பண்ணுறதுக்கு? அதெல்லாம் இல்லை மாமா சார். நான் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த ஞாபகம் இல்லை.
அதுக்கப்புறம் நீங்க அத்தை ஃபாரின் போயிருக்காங்கன்னு சொன்னப்புறம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ செல்வி சொன்னான்னு சொன்னீங்க? செல்வி சொல்லல, அவ ஏதோ புலம்பிக்கிட்டே போயிட்டு இருந்தா காதுல விழுந்தது. போய் ஜிஜே, நான் சொன்னதை செல்வி நம்பல. அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கா, உடனே நீங்க இங்க கிளம்பி வந்துட்டீங்க. ஐயோ ஐயோ மாமா சார், அதெல்லாம் இல்லை மாமா சார், அது அப்படிலாம் இல்லை மாமா சார். ஜிஜே, செல்வி கிட்ட நான் போய் சொல்லுவேனா? நீங்க சொல்ல மாட்டீங்க, ஏன் சொல்றீங்க? அவ உங்க பொண்ணு, அவகிட்ட போய் சொல்றீங்களா? உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேனா? மாட்டீங்க, இது வரைக்கும் சொன்னதில்லை. அப்போ இப்போ போய் சொல்லிட்டு இருக்கேன்றீங்களா? ஐயோ ஏன் மாமா சார் இடக்கு முடக்கா பேசிட்டே இருக்கீங்க? அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. நான் கிளம்புறேன் மாமா சார். சரி கிளம்புங்க. ஜிஜே, செல்வி கிட்ட சொல்லுங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு. நானும் ரொம்ப ஃபீல் பண்றேன் மாமா சார். எதுக்கு? நீங்க தனியா இருக்கீங்களே, உங்களை கவனிச்சுக்க யாரும் இல்லையே, அந்த ஃபீலிங். இதை நான் செல்வி கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, அந்த ஒரு யோசனை. ஜிஜே, நான் சொன்னதை மட்டும் செல்வி கிட்ட சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா பால் போடாதீங்க. சரி மாமா சார், எக்ஸ்ட்ரா பால் போடல. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம 2 பேரும் எந்த ஆணையும் பிடுங்க வேண்டாம். ஓகே மாமா சார்? ஓகே மாமா சார். வர மாமா சார். மாமா சார், நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, ஆனா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டே இருப்பேன். நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும். அத்தை இங்க இருந்தாலும் சரி, அத்தை வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மாமா சார். நான் கிளம்புறேன் மாமா சார். சாரி மாமா சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்கு. சாரி. ஜிஜே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து மாமா சார், கோயிலுக்கு போனால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. நான் இந்த வீட்டை கோயிலாக நினைக்கிறேன். போயிடுறேன் மாமா சார், போயிடுறேன். நான் போன அவ்வளோதான், நான் போயிடுறேன். ஏறும்போது தெரியல, இறங்கும்போது ரொம்ப உயரமாக இருக்க மாதிரி இருக்கு. மாமா சார் கொஞ்சம் கிட்ட வாங்க. சரி வேண்டாம், இங்கே வர மாட்டேன் மாமா சார், ஆஃபீஸ்க்கு வரேன். ஜிஜே, என்ன, நான் செல்வி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேனோ அதே அளவுக்கு செல்வி என் மேலே பாசம் வச்சிருக்கா. அதனால தான் நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னதை கூட நம்பாம செல்வி ஜிஜேவை அமுச்சு வச்சிருக்கா. அதானே, அதை தானே சொல்ல வர? வேண்டாம் சரோஜினி, கொஞ்ச நாளைக்கு நம்ம நிம்மதியாக இருப்போம். யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எங்க விஸ்வநாதன் சாரை பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன சொன்னாரு? ஏன் பார்த்தேன் ஆயிடுச்சு, ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஏன்? செல்வி நான் சொல்றதை நம்பலையா, நான் செல்வி கிட்ட போய் சொல்வேனான்னு கேட்டாரு. அவர் பொய் சொன்னதா நான் சொல்லவே இல்லையே. எங்க சொல்லாம போயிட்டாங்கன்னு நான் கேட்டேன். எங்க நீங்க ஏதாவது உளறி வச்சீங்களா? நான் ஒன்றும் உளரல. அவர் ஒருவேளை போய் சொல்லியிருப்பாரோன்னு நினைச்சு கேட்டேன். அதை அவர் கண்டுபிடிச்சு என்னை போட்டு நெருக்கிட்டாரு. போகிறதுக்கு முன்னாடி அத்தை ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்லல? மாமா அத்தை லண்டன் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இவங்க போய் தான் அவனு அடம் பிடிச்சிருக்காங்க. பெரிய சண்டையில அவங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. அதனால உனக்கு ஃபோன் பண்ணல. இல்லையே சார், சந்தோஷமா தானே என்கிட்ட பேசினாரு. அப்படி சண்டை போட்டு போனதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணதா கூட என்கிட்ட சொன்னாரு. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணா நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன்னு என்கிட்ட சொன்னாரு. இல்ல, அந்த விஷயத்தை என்கிட்டயும் சொன்னாரு.
அவங்க சண்டை போட்ட விஷயத்த உன்கிட்ட சொல்லல. ஏன்னா நீ வருத்தப்படுவல்ல, அதனால சொல்லல. ஏங்க அவர் மேல தானே கோவம், என் மேல ஒண்ணு கோவம் இல்லையே. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நியாயமான கேள்விதான். ஃபோன் பண்ணுவாங்க, அங்க போய் எக்ஸாம் முடிஞ்சு கோவம் குறைஞ்சு அவருக்கு ஃபோன் பண்ணும்போது உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க லண்டன்ல எங்க இருக்காங்க? ஃபோன் நம்பராவது நீங்க கேட்டீங்களா? அவங்க லண்டன்ல எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா நாம போய் பார்க்க போறோமா? விஸ்வநாதன் சாருக்கே தெரியாது அவங்க எங்க இருக்காங்கன்னு. அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா இவருக்கு தெரியும். அப்போ உனக்கு ஃபோன் பண்ண சொல்லுவாரு. அவங்க நிச்சயம் ஃபோன் பண்ணுவாங்க, கவலைப்படாத. அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா அவருக்கு ஏன் மேல கோவம் வந்துருச்சுன்னு தான் கவலையா இருக்கு. அத்தை லண்டன் தான் போயிருக்காங்க, லண்டன் தான் போயிருக்காங்க. விஸ்வநாதன் செல்வி கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்காரு, என்கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்காரு. என்கிட்ட கோவப்படுறாரு அப்படின்னா இதுல ஏதோ இருக்கு. இந்த விஷயம் செல்விக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா நமக்கு பிரச்சனை ஆயிடும். அத்தை எங்க இருக்காங்க இப்போ? லண்டன் போகலையா? இதுல ஏதோ ஃப்ராட் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு மாமா சாரை பிளாக்மெயில் பண்றேன். உதய், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, ஆனா வந்ததுல இருந்து சைலண்டாவே இருக்கீங்க. என்ன விஷயம் உதய், சொல்லுங்க. நாம எதுக்காக தனியாக இருந்து கஷ்டப்படணும்? பேசாம அம்மா கிட்டே போயிடலாமே. என்கிட்ட ஐடியா கேக்குறீங்களா, இல்ல நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு சொல்றீங்களா? ரெண்டும் தான். போறதா இருந்தா நீங்க மட்டும் போங்க, நான் வரல. எப்படி திரும்ப அந்த வீட்டுக்கு போனோம்னு சொல்றீங்க உதய்? உங்க அம்மாவை நீங்க எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசிட்டீங்க. போதா குறிக்கு நான் கலையோட வேற சண்டை போட்டேன். இதுக்கப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம அங்க போய் நிக்கிறது? அங்க போனா இங்க இருக்கிற சந்தோஷமும் கெட்டு போயிடும். ஃபேமிலிக்குள்ள சண்டை வரதும் செய்யறதும் ஒன்றும் புதுசு இல்லை. எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான். நடக்கிறது தான், அது நான் இல்லன்னு சொல்லலையே. உங்களை உங்க அம்மா மகன்னு ஏத்துப்பாங்க. கலையரசி அண்ணன் ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பா. உங்க மேல அவங்க 2 பேருக்கும் பழைய பாசம் இருக்கும். ஆனா என் மேல இருக்குமா சொல்லுங்க? நான் பேசினதுல அவங்க 2 பேரும் அவ்வளவு ஈஸியா மறந்துடுவாங்களா? நிச்சயமா மறக்க மாட்டாங்க. அம்மாவும் கலையும் அந்த மாதிரி கிடையாது. உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. வச்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க. அந்த பாசம் நிச்சயமா இப்ப இருக்காது. இருக்காதுன்னு எப்படி சொல்ற? நீங்க உங்க அம்மாவுக்கு பையன், கலையரசிக்கு அண்ணன். ஆனா நான் வேற தானே, சொல்லுங்க. நீ அம்மாவுக்கு மருமக, கலைக்கு அண்ணி. நீங்க என்ன சொன்னாலும் என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது உதய். அம்மாவோ கலையோ வந்து கூப்பிட்டா நீ வருவியா? யார் கூப்பிட்டாலும் என்னால வர முடியாது. எப்ப நம்ம பிரிஞ்சு வந்தோமோ, இனிமே என்னதான் நம்ம உறவுன்னு போனாலும் முன்ன மாதிரி அது ஒட்டாது. ஒன்னா சந்தோஷமா இருக்கிறப்ப அவங்க என்னதான் கோவப்பட்டாலும் திட்டினாலும் அது நமக்கு பெருசா தெரியாது. வந்தாலும் அது உடனே மறைஞ்சு போயிடும். ஆனா இனிமே அப்படி இருக்காதே. அவங்க என்ன நல்லதுக்கு திட்டினாலும் நிச்சயமா எனக்கு கோவம் வரும். நான் அவங்க என்ன வேணும்னே தான் திட்டுறாங்கன்னு நினைப்பேன். நான் ஏதாவது பதிலுக்கு பேசுவேன். அது நியாயமா இருந்தாலும் அது அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். பிரச்சனை இன்னும் பெருசாயி மறுபடியும் நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சு வெளியேறி தனி கொடுத்தனம் தான் பண்ணணும். அது தேவையா? இருக்கிற உறவாத நிலைச்சு நிக்கணும்னா நம்ம அங்க போகாம இருக்கிறதே நல்லது உதய். செல்வராணி, நான் சொல்றத நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் உதய். என்னால வர முடியாது.
என்ன சார் இது உங்களுக்காக எவ்வளோ நேரம் சார் காத்திருக்கிறது? பணம் ரெடி பண்ண கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. மொத்த பணத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சார் முதல்ல பிளானே போடணும். இப்போ பணம் ரெடி ஆகல நீ வந்து சொன்னா உன்னை போட்டுருப்பேன்ல நான். முதல்ல உனக்கு நன்றி சொல்லணும். சொன்ன மாதிரியே வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன். நன்றிலாம் வேணாம், பணத்தை கொடு. எண்ணி பார்த்துக்க. நீ எண்ணி பார்த்து தானே கொண்டு வந்திருப்ப. நான் எண்ணி பார்க்கல, அவங்க கொடுத்தாங்க, எண்ணி பார்க்காம கொண்டு வந்தேன். அதெல்லாம் சரியாக தான் இருக்கும், நான் கிளம்புறேன். நெல்லு, என் முன்னாடியே என்ன. அதுக்கப்புறம் நீ உன் இடத்துக்கு போய் என்ன தெரியாமல் எண்ணி அப்புறம் பணம் குறையுதுன்னு என்ன போட்டு தரலாம் தள்ளிடுவேன். உன்னை கொண்டுடுவேன்னு சொன்னது பயந்துட்டியா? ஏன் கொலைகாரன் காமெடி பண்ணக்கூடாதா? உனக்கு வேணா அது காமெடியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு காமெடியாக தெரியல. சரி, நான் போய் எண்ணி பார்த்துக்கிறேன். நெல்லு, கொலை பண்ண தெரியும்னு எனக்கு தெரியும், ஆனால் பணத்தை என்ன தெரியும்னு எனக்கு தெரியாதுல்ல. என் முன்னாடியே என்ன. எனக்கு கொலை பண்ணுறது ஈஸி, பணத்தைன்றது தான் கஷ்டம். எண்ணிப்பார். என்ன இவ்வளோ பொறுமையாக எண்ணிட்டுருக்க? நீ எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் போய் சேர லேட் ஆகும். பொறுமையாக எண்ணி முடி, நான் கிளம்புறேன். உன் புருஷன் ஒரு தேச துரோகி. அவனை நம்பினா நீ நடு தெருவில் நிற்கணும். உன்னையும் சேர்த்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான்னு அன்றைக்கி ஒருத்தனை ஃபோனில் சொல்ல வச்சா. செந்தமிழ் அரசி வீட்டில் ஒரு புயலே அடிச்சுது. இப்போ ஒரு சிடி அமுச்சு வச்சிருக்கா. இப்போ என்ன, உங்கள் வீட்டில் அதை பார்த்துட்டாங்க, வீடு சுனாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி தானே? அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரும். இப்போ அரசி அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சிடி அமுச்சு வச்சிருக்கா. இனி என்னென்ன அனுப்பி வைக்க போகிறாளோ. அன்றைக்கே சிங்கப்பெருமாள் சொன்னார், ஆதாரத்தோட ஆள் அமுச்சு வைப்பான்னு. அதே மாதிரி செஞ்சாலும் செய்வா. எல்லாம் நீ பண்ண தப்பு. நான் தப்பு பண்ணேண்ணா? நான் என்ன பண்ண முதலாளி? அரசியை சுட்டுட்டு வான்னு சொன்னா நீ அரசியோட அம்மாவை சுட்டுட்டு வந்த. அரசி அன்னைக்கே போய் சேர்ந்து இருந்தா இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. சரி, ஒத்துக்கிறேன், நான் அன்னைக்கு மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எவ்வளோ தடவை கேட்டேன், அரசியை கொன்னுட்டுமான்னு. அப்பெல்லாம் வேணான்னு சொன்னீங்க. அரசி பதவி இழந்து ஜெயிலில் இருந்தப்போ ஜெயிலில் வச்சு ரொம்ப ஈஸியாக அரசியை முடிச்சிருப்பேன். அப்பவும் வேணான்ட்டீங்க. செல்வியோட அம்மாங்கிற சென்டிமெண்ட்ல நெருப்பையும் பகையும் மிச்சம் வைக்கக்கூடாது முதலாளி. அப்படி மிச்சம் வச்சா அதை நம்மளே அழிச்சிரும்னு சொன்னேன். கேட்கல. அன்னைக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரி இல்லை, இன்னைக்கு அரசு இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு நான் தப்பு பண்ணேன்னு சொல்கிறீங்களா? இப்போ சொல்லுங்க, அரசியை முடிச்சிட்டுமா? இப்போ பதவியில் இருக்கா, ரொம்ப பாதுகாப்பாக இருப்பா. அதை பற்றி கவலைப்பட வேண்டியவன் நான், நீங்கள் இல்லை. சொல்லுங்க. அரசியை கொலை பண்ணுற முயற்சியில் நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா? நான் மாட்ட மாட்டேன். மாட்டினாலும் உங்களை மாட்டி விட மாட்டேன். சொல்லுங்க, அரசியை முடிச்சிருட்டுமா? முடிச்சிரு. எப்படி முடிக்க போற? எப்படி முடிக்க போறேன், எப்ப முடிக்க போறேங்கிறத சொல்லிட்டு செய்யறமே இல்லை இந்த நல்ல தம்பி. தைரியமா வீட்டுக்கு போங்க. இனிமே சிடி எல்லாம் வராது. அரசி செத்துட்டாங்கிற செய்தி வரும். வணக்கம் சார், சிங்கப்பெருமாள். என்ன தம்பி, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? நான் சார் மட்டும்தானே இருக்காருன்னு நினச்சேன். தூரத்தில் இருந்து பார்க்குறப்போ சார் மட்டும்தான் தெரிஞ்சார். சிங்கப்பெருமாள், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலையே. நீங்கள் ஃபோன் பண்ணலையா சார்? கொஞ்ச நாளாக நீங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணி நானும் அடிக்கடி உங்களை மீட் பண்ணி பழகி போச்சா? நீங்கள் ஃபோன் பண்ணதாவே நினச்சி வந்துட்டேன் சார். இப்போ 2 பேரும் முக்கியமான விஷயம் ஏதாவது பேசிக்கிட்டீங்களா? நான் வேணா போயிடுவா சார்? இருங்க சிங்கப்பெருமாள், நல்ல தம்பி கேஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு ஃப்யூச்சர் வேணும். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டான். பண்ணுன்னு சொன்னேன். நல்ல விஷயம் சார். முன்ன மாதிரி கொலை பண்ணுன்னு சொல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுன்னு சொன்னீங்களே, நல்ல விஷயம். விஸ்வநாதன்,
ஓகே வரேன். ஆஃபீஸில் இருந்து ஃபோன். ஒரு முக்கியமான டெண்டரில் கையெழுத்து போடணுமா? அப்புறம் சிங்க பெருமாள், நீங்க போங்க சார், தம்பியை நான் டிராப் பண்றேன். நல்ல தம்பி, நம்ம பேசின மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிரு. நான் வரேன். ஃபோன் பண்ணுங்க சார். போலாமா? இருங்க தம்பி, அது என்னமோ தெரியல, உங்ககிட்ட நிறைய பேசணும் போல தோணுது. ஆமா, முடிவு பண்ணிட்டீங்களா? அதான் தம்பி, என்ன பிசினஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. விஸ்வநாதன் சார் எது சொன்னாலும் நீங்க கேட்பீங்களோ? கேட்பேன். நீங்க எது சொன்னாலும் விஸ்வநாதன் கேட்பாரோ? கேட்பாரு. அவருக்கு நீங்க சொந்தமா தம்பி? இல்ல, அவர் எது சொன்னாலும் நீங்க கேக்குறீங்க, நீங்க எது சொன்னாலும் அவர் கேட்கிறாரு, அதனால கேட்டேன். இல்ல தம்பி, ஜிஜே மாதிரி நீங்களும் அவருக்கு சொந்தமோன்னு நினைச்சு கேட்டேன். ஜிஜேவும் அவர் எது சொன்னாலும் கேட்கிறாருல. என்ன கேட்டாரு? கோர்ட்டில் உங்களுக்கு சாதகமா சாட்சி சொன்னார்ல, 143 பேர் செத்ததுக்கு காரணம் நீங்க இல்லைன்னு விஸ்வநாதன் சொல்லித்தானே ஜிஜே சொன்னாரு. அப்படித்தானே? விஸ்வநாதன் சொல்லலனா சொல்லிருப்பாரா? இல்ல ஜிஜே உங்களுக்கு பயந்துட்டு சொன்னாரா? இல்ல தம்பி, விஸ்வநாதன் சொன்னதுனால சொன்னாரா, இல்ல ஜிஜே உங்களுக்கு பயந்துட்டு சொன்னாரான்னு கேட்டேன். ஜிஜே எதுக்காக எனக்கு பயப்படணும்? ஜிஜே பயப்பட மாட்டார் தம்பி. அவர் பயப்படுற ஆள் இல்ல. அவர் என் ஹோட்டலுக்கு வந்து என்னையே மிரட்டின ஆள் இல்ல. விஸ்வநாதனையும் மிரட்டி தான் தம்பி ஒரு கம்பெனி எழுதி வாங்கியிருப்பாரு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியாது. ஜிஜே தானே மலேசியாவில் அரசிக்கிட்ட உங்களை பிடிச்சி கொடுத்தது? ஆமா. பின்ன எப்படி தம்பி நீங்க 2 பேரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கீங்க? தம்பி, நீங்க 2 பேரும் அரசியல்வாதியா இருந்தா கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அடிச்சுக்கிட்டாலும் அசிங்கமா பேசினாலும் அதுக்கப்புறம் ஒன்னா சேர்றவங்க தானே அரசியல்வாதி. நீங்க அரசியல்ல இல்லையே, அதனால கேட்டேன். என் பேர் என்ன சார்? நல்ல தம்பி. யார் எந்த தப்பு பண்ணாலும் அவங்கள மன்னிச்சு விட்டுருவேன். அதனால தான் என் பேர் நல்ல தம்பி. அப்போ ஜிஜே உங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்றீங்க. அதான் அவன் என்ன மலேசியாவில் காட்டி கொடுத்தானே. அதைத்தான் முதல்ல சொல்லிட்டீங்களே. அதை கூட நான் சொல்லலையே, நீங்க தானே சொன்னீங்க. ஏன் தம்பி, நீங்க திருவள்ளுவருக்கு ஏதாவது ஒரு வகையில சொந்தமா? ஏன் கேட்குறீங்க? இல்ல, எந்த கேள்வி கேட்டாலும் 1.25 அடியில பதில் சொல்றீங்களே, அதனால கேட்டேன். ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது தம்பி. அன்னைக்கு அரசி ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா, அவளை ஏதாவது பண்ணணும்னு விஸ்வநாதன் சொன்னப்போ, ஆமா சார் அரசிய ஏதாவது பண்ணணும்னு நானும் சொன்னேன், ஜிஜேவும் சொன்னாரு. நீங்க மட்டும் தான் வேணான்னு சொன்னீங்க. நீங்க நல்ல தம்பி அப்படித்தான் சொல்லுவீங்க. ஜிஜே ஏன் அப்படி சொன்னா? அரசி ஜிஜேக்கு அத்தை, அத்தை மேல ஜிஜேக்கு என்ன கோபம்? சரி, அரசி மேல கோபமா இருந்தா அரசி வீட்டுக்கு ஜிஜே போக மாட்டான். அவன் அரசிக்கிட்டையும் போறான், விஸ்வநாதன் கிட்டையும் வர்றான். ஜிஜே டபுள் கேம் ஆடுறான் தம்பி. அதை நீங்க ஜிஜே கிட்ட தான் கேட்கணும். இல்ல தம்பி, ஜிஜே வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அவங்கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட சொன்னேன். நீங்க என் மேல வச்சிருக்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி சார். வாங்க போலாம். என்னது, அவனை நான் டிராப் பண்ணு சொன்னேன், என்ன அவன் டிராப் பண்ணிட்டு போறான்? ரொம்ப புத்திசாலியா இருக்கான். ஆள் மட்டும் வளரல, அறிவும் சேர்ந்தே வளர்ந்துருக்கு. நான் என்ன கேள்வி கேட்டாலும் ஷார்ட்டா பதில் சொல்லிட்டு நீட்டா போயிட்டான். மறுபடியும் என்ன இதே இடத்துக்கு வரவழைச்சிருக்கீங்க. இது போன்ல சொல்லிருக்கலாம்ல. இது போன்ல சொல்ற விஷயம் இல்லம்மா. நான் விஸ்வநாதனை பார்க்க போயிருந்தேன். அங்க நல்ல தம்பி இருந்தான். 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு நான் மறைஞ்சிருந்து கேட்டம்மா. ஒரு கொலை பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. கொலையா? யார? உங்களைத்தாம்மா. உங்களைத்தான் கொலை பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. உங்களை கொலை பண்ண சொல்லி அந்த நல்ல தம்பி கிட்ட விஸ்வநாதன் எப்போவோ தடவை சொல்லியிருக்கான். ஆனா அந்த நல்ல தம்பி உங்களுக்கு பதிலா உங்க அம்மாவை சுட்டுட்டு போயிருக்கான். சுட்டுட்டு போனான்ல, அன்னைக்கே உங்களை சுட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வருமானு அந்த நல்ல தம்பிய விஸ்வநாதன் திட்டிக்கிட்டு இருந்தாமா. அதுக்கப்புறம் அந்த நல்ல தம்பி உங்களை கொலை பண்றேன்னு பல தடவை சொல்லியிருக்காமா. நீங்க அரெஸ்ட் ஆகி ஜெயில லாக்கப்ல இருந்தீங்கல்ல, உள்ளேயே வச்சு முடிச்சிருன்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த விஸ்வநாதன் தான் சம்மதிக்கலையாம். உங்களை கொலை பண்றேன்னு நல்ல தம்பி சொன்ன போலாம் அவன் வேணான்னு சொல்லியிருக்கான். அரசிய இப்ப கொலை பண்றேன்னு நல்ல தம்பி சொன்னான். இப்ப அரசி பவர்ல இருக்கா,
எப்படா கொலை பண்ணுவேன்னு விஸ்வநாதன் கேட்டதுக்கு அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை, நீங்க உத்தரவு மட்டும் கொடுங்கன்னு ரொம்ப ஈஸியா சொல்றாமா அந்த நல்ல தம்பி. அதுக்கப்புறம் நான் உள்ள போனேன். என்னை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டானுங்கம்மா. என்னென்னமா பேசி சமாளிக்கிறானுங்க. அவங்க என்ன கொலை பண்ண போற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதா காட்டிக்கிட்டீங்களா? நான் காட்டிக்கலமா, அவனுங்களா சொல்லுவானுன்னு பார்த்தேன். ஆனா அவனுங்களும் சொல்லல. ஒரு போன் வந்தது, விஸ்வநாதன் போயிட்டான். நல்ல தம்பி கிட்ட பேச்சு கொடுத்தேன். ஜிஜேவை பத்தி போட்டு வாங்கலான்னு பார்த்தேன். தூக்கத்துல தட்டி எழுப்பி கேளுங்க, ஒரு ஃபுல் ஏத்தி விட்டு போதையில கேட்டு பாருங்க, அப்ப கூட சொல்ல மாட்டான் போல இருக்குமா. விஸ்வநாதனுக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்கான். விசுவாசமா மட்டும் இல்ல, புத்திசாலியாவும் இருக்கான். அவனை அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாதுமா. இவ்வளவு விஷயத்தையும் நான் போன்ல எப்படிமா சொல்றது? இப்ப போனை வேற ஒட்டு கேட்கிறாங்களாம், பேப்பர்ல போட்டிருக்காங்கல்ல, அதான் நேர்ல சந்திக்கலாம்னு சொன்னேன். அம்மா, உங்களை கொலை பண்ணணும்னு நல்ல தம்பி களத்துல இறங்கிட்டான். இனிமே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்மா. நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. சொல்லுங்கம்மா. அண்ணே, 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 மேடம், நான் ஜோசப் பேசுறேன். எங்க இந்த சைடு அக்கா, நமக்கு என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். முதல்ல கார்த்திகேயன் நம்மளை காட்டி கொடுக்க கூடாதுன்றதுக்காக கண்ணு வித்தவனை, அவனை கொன்னவனை சைனைடு வச்சு கொன்னுட்டோம். இந்த 3 கொலைகளுக்கும் வசந்த் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாருக்கா. உன் கழுத்தில் 3 முடிச்சு போடணுன்றதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணேன். மகா, இவகிட்ட சொல்லுங்க, இனிமே அரசியலை நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. எந்த சாட்சியும் இல்லை, எந்த எவிடன்ஸும் இல்லை. பேசாம கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லுங்க. அவசரப்படாதீங்க வசந்த். ஒரு கொலைனாலே போலீஸ் ரொம்ப பரபரப்பாயிடும். 3 கொலை நடந்திருக்கு. கண்ணை வித்தவன், அவனை கொலை பண்ணவன், இந்த 2 கொலையும் கார்த்திகேயனை கொலை பண்ணவன கண்டுபிடிக்காம தடுக்கிறதுக்கு தானே அரசிக்கு புரிஞ்சிருக்கும்ல. அதனால இப்ப இன்னும் சீரியஸா இருப்பாங்க. என்ன சீரியஸாக இருந்தாலும்
நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. அது சரி, எங்க கல்யாணம் நடக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? போலீஸை மட்டும் சாதாரணமா நினைக்காதீங்க. சில கேஸுங்கள்ல அவங்களோட மூமெண்ட்ஸ் வெளிப்படையா இருக்கும். சில கேஸுங்கள்ல அவங்களோட மூமெண்ட்ஸ் வெளியில தெரியாம இருக்கும். அரசிக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சு நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தாலி கட்டுற நேரத்துல வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா? ஹலோ. சரி, ஓகே. யாருக்கா? இனிமே நம்ம யாரும் மீட் பண்ணக்கூடாதான். அவங்கவுங்க வேலையை பார்க்கணுமா? கரெக்ட்கா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம யாரும் மீட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆக மொத்தம் அக்காவும் தங்கச்சியும் என் வாழ்க்கையில் விளையாடிட்டீங்க. சரி இவனா, டைம் ஆச்சு, வா போலாம். வாங்க வசந்த். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.